இதில் வந்து அந்த புடவைக்கடை வந்து ஒரு விளம்பரம், அது பழைய புடவைகள் வாங்குகிற ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பழைய 3 சாரியை வச்சு தான் 5-6 யூடியூபர்ஸும் போய் ஒவ்வொருத்தரும் தங்கட பகுதிக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கே நடந்திருக்குது. நான் இங்கே வந்த புதுசில் ஆனந்தபுர பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் பார்த்து பாராட்டின ஒரு வீடியோ. அப்போ எனக்கு ஒரு அண்ணா மட்டும் ஒரே அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படியும் யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது என்று போட்டிருந்தேன். அப்போ ஒரு அண்ணா சொன்னார், உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோ நான் எதிர்பார்க்கல. இப்போ பாருங்கள், குறிக்கப்பட்ட அந்த புடவைக்கடை விளம்பரத்துக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு அதை ஏதோ பாரிய ஒரு குற்றம் செய்தவர்கள் மாதிரி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை மீடியாவில் வந்து பேட்டி எடுப்பினம், அதாவது நேர்காணல் செய்வினம் செய்ய அப்படி ஒரு 20 மைக் அப்படியே லைனாக இருக்கும். பார்த்தா ஒரு மைக்கில் இருந்தால் வயர் போகும், அதுதான் ஆக்டிவில் இருக்கும். வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. காலம் மாறி போச்சு, யூடியூபர்கள் படும்பாடு, அதுவும் குறிப்பாக வந்து யாழ்ப்பாண யூடியூபர்கள் படும்பாடு அப்படி என்று சொல்லி தலையங்கத்தை பார்த்த உடனேயே ஏதோ யூடியூபர்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே, அதாவது போன மாதமே இது சம்மந்தப்பட்ட காணொலி ஒன்று போடணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் போட முடியலை. ஒரு மாதத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் போட்ட தம்ப்நெயிலை எடுத்து வச்சு ஃபேஸ்புக்கில் வந்து இத்தாலியில் இருந்த ஏதோ ஒரு நாட்டில் இருந்த ஒரு அண்ணா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதாவது இந்த யூடியூபர்ஸுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி இப்படின்றெல்லாம் போட்டிருந்தார். அதுக்கு நிறைய வசைப்பாடல்கள், அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவுமே நிறைய வீடியோக்கள் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முந்தினால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பழைய புடவைகள் வாங்குகிற ஒரு கடை விளம்பரத்தை 4-5 யூடியூபர்ஸ் செஞ்சுருந்தாங்க. இப்போவும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த இணையதளங்களில் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், டிக்டாக்ல எல்லாம் போய்கொண்டிருக்குது. அது சம்மந்தப்பட்ட காணொலி தான் இந்த காணொலி. உங்கள்கிட்ட சிக்கினா சரி, எப்படியும் வச்சு செஞ்சிருவீங்கன்னு சில விஷயங்களை பார்க்க தெரியுது. உங்கள்கிட்ட சிக்காமல் வீடியோக்கள் போடுறதே இப்போ யூடியூபர்ஸுக்கு ஒரு பெரிய பாடாக இருக்குது. சரி, விஷயத்துக்கு வாரேன். இப்போ இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில், இப்போ 2019 காலத்தில் தான் எல்லாருமே இந்த யூடியூப் வந்து துவங்கி இருந்தாங்க, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில். அப்போ யாழ்ப்பாணத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருந்தது இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஆக்களுக்கு. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஆக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஆக்கள், மலேசியாவில் இருக்கிற ஆக்கள், இந்த அரபு நாடுகளில் வேலை செய்கிற தமிழர்களுக்கெல்லாம் இருந்தது யாழ்ப்பாணத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா நீண்ட நாளாக எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தது. திடீரென யூடியூப் வந்தோடனே பார்க்க ஒரு அவசியம் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருக்களை தான் காட்டினவங்க, ஆடுகள், மாடுகள், கோழிகளை காட்டி கொண்டிருந்தாங்க, வீதிகளை காட்டி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு அதுண்ட ஆதரவு கொஞ்சம் கூட கிடைக்க, மக்கள் நிறைய பேர் பார்க்க வலிக்கிட, சில வீடுகள், பழைய கட்டிடங்கள், இங்கே இருக்கிற பழைய காணிகள், இங்கே இருக்கிற பொது இடங்களை வந்து காட்ட வலிக்கிட்டாங்க. இப்படியே மென்மேலும் யூடியூபர்ஸ் வந்து வளர்ந்து போய்கொண்டிருந்தாங்க. கோயிலை காட்டினாங்க, கடைகள் திறந்தா கடைகளில் என்னென்ன இருக்குது என்று பார்க்க வேணுமென்று நீங்கள் பார்க்குற ஆக்கள் ஆசைப்பட்டு கேட்கவே சில பேர் அந்த வீடியோக்களை எடுத்து போட்டாங்க. எங்களோட ஊருக்கு போங்க, அதை வீடியோ எடுங்க, என்னட்டையே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிடுங்க, இந்த கோயிலில் இன்னும் திருவிழா நடக்குது, அதை எடுத்து போடுங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருந்தாங்க. இப்படியே போய்கொண்டிருக்க காலம் நகர்ந்து போக நிறைய பார்க்குற ஆக்களுக்கு, அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து இப்போ இந்த யூடியூபர்ன்ற தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி என்று அறிய ஆவலாக இருந்தது. அப்போ அதில் ஒரு சில கருத்துக்களை சொன்னேன்னா அவங்க என்ன செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னால் தங்களோட ஃபேமிலியை பற்றி அந்த இடங்களில் சொல்ல வலிக்கிட்டேன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி வ்ளாக்காகவே போயிட்டுது. இப்போ அதனால தான் இந்த சில யூடியூபர்ஸுடைய ஃபேமிலி விஷயங்கள் வந்து வெளியில் வேற வலிக்கிட்டது. இப்போ அதை வந்து நக்கல் அடித்து நையாண்டி பண்ணி ஃபேஸ்புக்கில் கொண்டு வந்து போட்டு இப்படி செய்கிறாங்க, யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் அதை வசப்பாடக்கூடியதாக இருக்குது. நாங்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு கொண்டு வாரீங்க. அவர்களை வந்து இப்போ டிகர் பண்ணியே விடுறீங்க. அப்போ அவர்கள் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபெடப்பில் வீடியோ போடாமல் விடுவாங்க, இல்லை அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது ஒரு வீடியோ போட விளக்கிடுவாங்க. இப்போ யாழ்ப்பாண யூடியூபர்ஸை வந்து வளர்த்து விட்டதே நீங்கள் தான். இப்படி காணொலியை போடுங்க, அப்படி போடுங்க என்று வளர்த்து விட்டதே நீங்கள் தான். இப்போ யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் நீங்கள் பார்க்க வேணுமே தவிர அவர்களை ஒரு எதிராளி மாதிரியோ அல்லது ஒரு பெரிய ஊடகவியலாளர்கள் மாதிரியோ செய்தி சேகரிக்கிற ஆக்கள் மாதிரியோ பார்க்க தேவையில்லை. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வ்ளாகர்ஸ்,
vlog பண்ணுவாங்க. இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி நடக்குது, அங்கே பாருங்க அப்படி நடக்குது, இங்கே பாருங்க இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஒரு செய்தி சேவையில் வேலை செய்கிறவர் ஒரு ஊடகவியலாளர் மாதிரி அவர்களால் வந்து பிஹேவ் பண்ண இயலாது. அதான் அந்த உண்மைத்தன்மை. அவர்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து அந்த தம்ப்நெயில் போடேக்க ஏதோ ஒரு தம்ப்நெயில் இப்போ உங்களை கவர்மெண்ட் நெச்சு போட நீங்கள் அப்போ அதை போய் விழுந்தடிச்சு பார்க்கத்தான் அவர்கள் தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட தம்ப்நெயிலை போட்டுக்கொண்டே இருந்தவங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே இப்படி நடந்ததா, நான் நெச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் இப்படி தலையை கை வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதை விழுந்தடிச்சு போய் பார்த்து அதில் ஒரு 40,000 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்கத்தான் தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்தது. அப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்த ஆட்கள்ன்ற வேண்டுகோளுக்கு இணங்கவும் அவர்களுடைய தாகங்களை தீர்க்கிற மாதிரி தான் யூடியூபர்ஸருடைய காணொலி போய்கொண்டிருந்தது. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் போகும். ஒரு ஹோம் டூர்ன்னு சொல்லி ஒரு ஆள் போட்டோன்னா பார்த்தா 100K வியூ போயிடும், 1,00,000 பேர் பார்த்து முடிச்சிருவீங்க. அப்போ யூடியூபர்ஸ் என்ன நினைச்சாங்க, மக்களுக்கு இந்த வீடியோ தான் தேவைப்படுதுன்னு தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோவை போட வலிக்கிட்டாங்க. அப்போ வெளிநாடுகளில் இருக்கிறாக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இப்படியெல்லாம் வீடு வந்துட்டா, இப்படியெல்லாம் கடை வந்துட்டா, அங்கே இந்த கடை வந்துட்டா, இந்த கடை வந்துட்டுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்தது. கடைகளில் என்னென்ன பொருள் விற்குது, என்னென்ன மாதிரியான விலைகள் போகுது, எந்த கோயிலில் என்ன திருவிழா நடக்குது, எந்த வீதி அபிவிருத்தி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சிசிடிவி கேமராவை வச்சு நீங்கள் ஒரு இருந்து எப்படி பார்ப்பீங்களோ அப்படித்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய உற்சாகங்கள் தான் அவர்களை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது. இப்போ அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு பாரு. இதில் வந்து அந்த புடவைக்கடை வந்து ஒரு விளம்பரம், அது பழைய புடவைகள் வாங்குகிற ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பழைய 3 சாரியை வச்சு தான் 5-6 யூடியூபர்ஸும் போய் ஒவ்வொருத்தரும் தங்கட பகுதிக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அதில் வந்து ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி தான் ஒரு சாரியை கொண்டு வந்து அவர் கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அவர் 30,000 ரூபா காசு கொடுப்பார். இதே மாதிரி மற்ற வீடியோக்கள் மடுக்க இங்கே அதில் ஒரே சாரி உங்களை எல்லாருக்குமே தென்பட்டுடுது. அது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லி அவர்களே அதில் வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஒரு கடை விளம்பரம் போகுதுன்னா அது விளம்பரமாக என்ன இல்லைன்னு நீங்கள் தான் அதை பார்த்து நடந்து கொள்ளணும். இப்போ ஒரு சாரி கடைக்கு விளம்பரம் போகுதுன்னா அதை பார்க்குறது முழுக்க பெண்கள், ஆண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பெண்கள் பார்க்குற ஒரு சாரி வீடியோ நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. சிசிடிவி கேமராவுக்கு ஒரு விளம்பரம் போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவைப்படாட்டி தட்டி விட்டுட்டு போகிறீங்க. உங்களுக்கு தேவையானதை தான் நீங்கள் தேடி தெரிஞ்சு பார்க்குறீங்க. அப்படி இருக்க இதுவும் வந்து ஒரு பழைய புடவைகள் இருக்கிற ஒரு வேண்ட ஒரு கடையண்டா அதை அப்படியே விட்டுட்டு நாங்கள் போக வேண்டியதான். அல்லது ஆரோக்கியமான கமெண்ட்ஸை போடலாம். அவர் பழைய புடவைகளுக்கு விளம்பரம் போடுறாருன்னா நீங்கள் அதை மாற்றி பாருங்கள், நான் இந்த இடத்துல தாரன் எப்படியெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்குண்டு. யாழ்ப்பாணத்தில் உள்ளாடைகள் பழைய உள்ளாடைகள் வாங்குறது கடை எதுவும் இருக்குதா, அப்படியா இப்படியாண்டெல்லாம் ஒரு வசை பாடல்கள். இப்போ அவர்கள் ஒரு பிள்ளையை செஞ்சிட்டார்கள் என்றதுக்காக அதை விட பெரிய பிள்ளைகளை நீங்கள் விட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறீங்க. ஏடா இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸால் தான் கடைகள் திறப்பு விழா அங்கே நடந்துகிட்டு தெரியும், எங்கே சாப்பாடு கடை இருக்குன்னு தெரியும், எங்கே ஹோட்டல்ஸ் இருக்குன்னு தெரியும், எப்படி பஸ் ஏறுன்னு தெரியும், எப்படி ட்ரெயின் ஏறுன்னு தெரிய வேண்டி வந்தது. எனக்கே சில சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நான் இந்த யூடியூப்பை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன். இப்போ யூடியூபர்ஸுக்கு ஆரோக்கியமான சில கருத்துக்களை தெரிவிங்க, நேராக அடித்து தெரிவிங்க. இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே தங்களோட டெலிஃபோன் நம்பர்ஸை ஃபோன் நம்பர்ஸை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. வெளிநாடுகளில் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சு அவர்கள்ட்ட உங்களோட வீட்டு பிள்ளை மாதிரி தம்பி இப்படி போடாதீங்கண்டா அவர்கள் அதை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கே நடந்திருக்குது. நான் இங்கே வந்த புதுசில் ஆனந்தபுர பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் பார்த்து பாராட்டின ஒரு வீடியோ. அப்போ எனக்கு ஒரு அண்ணா மட்டும் ஒரே அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தார், தம்பி அந்த வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனந்தபுரத்தில் நீங்கள் நின்றீங்களான்னு கேட்டார். நான் இல்லையன்றேன். அப்போ நான் நிறைய பேர்ட்ட தகவல் எடுத்து தெரிஞ்சு கொண்டு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் போட எனக்கு அது பழைய ஞாபகங்களை கொண்டு வருது. ஏன்னா ஆனந்தபுரத்தில் நான் நான் இப்போ லண்டனில் இருக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை அப்படி போடாதீங்க தம்பி என்ன எனக்கு அவர் சொல்ல ஒரு மாதிரி இருந்து உடனே அழிச்சிட்டேன். என்னுடைய வீடியோ ஒரு தடவை பாதிக்குது, அவருக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து அவரை தொந்தரவு பண்ணுதுன்னு சொன்னோன்னே அந்த வீடியோ வந்து நான் அழிச்சிட்டேன். ஏன்னா அது நியாயமான கோரிக்கையாக இருந்தது. அவர் இணையதளங்கள்லையோ அங்கேயோ எங்கேயோ போய் என்னை வந்து வசப்பாடையில் பிள்ளையான எந்த ஒரு கருத்தையும் சொல்லல ஃபோன் பண்ணி நேர சொன்னார். அப்படி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர்ஸுக்கு சொல்லுவீங்களா இருந்தால் நிச்சயமாக அவர் அதை செய்வார். அதே மாதிரி வேன் டிரைவர் மேர் விடுற சில பிள்ளைகளை வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். நான் ஒரு அண்ணா கால் பண்ணி சொன்னார், தம்பி எங்களோட வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு இது தொழில், ஒரு ஆள் விடுற பிள்ளைக்கு நீங்களே இப்படி எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி வீடியோ போட்டுறீங்கன்னு இருக்கு. அதுவும் எனக்கு ஒரு சரி என்று பட்டது. அந்த வீடியோவும் அழிச்சிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு தம்ப்நெயில் வந்து பிள்ளையா நான் போட்டுட்டேன். சங்கிலியன் பூங்கான்றதுக்கு பதிலாக கிட்டு பூங்கான்னு போட்டுட்டேன்னா, நீங்கள் அதை கிட்டு பூங்கான்னு சொல்லாதீங்க, அது ஆண்டாண்டு காலமாக அது சங்கிலியன் பூங்கா தான், அப்படியே இருக்கட்டும், வரலாற்றை மாற்றாதீங்கோ என்று எனக்கு அவர் சொல்லியிருந்தார். அதுலேயும் சொல்லியிருந்தேன், தம்பி உங்கள்ட்ட இருந்து இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கல, நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டார். உடனே நான் அதை மாற்றி போட்டுட்டேன்.
அதே மாதிரி தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்கே வெடியெல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டியிருந்தவங்க. அப்போ நான் ஒரு தகவலாக தான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன். இப்படியும் யாழ்ப்பாணத்தில் இன்ன இடத்துல ஒரு விஷயம் நடக்குது என்று போட்டிருந்தேன். அப்போ ஒரு அண்ணா சொன்னார், உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோ நான் எதிர்பார்க்கல. அப்போ நான் அந்த அண்ணாவுக்கு சொன்னேன், ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அந்த வீடியோவை நான் அழிக்கிறேன், மற்ற ஆக்களை போய் நான் அழியும் கொண்டெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. நாங்கள் கனடாவுக்கே திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் போட்டுட்டேன். போட்ட உடனே நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, என்ன தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனீங்க, திருப்பி கனடாவுக்கே போகிற அளவுக்கு என்ன நடந்தது, யாழ்ப்பாணத்தில் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சொல்லுங்கள் என்ன நடந்தேன். அப்போ தான் நான் யோசிச்சேன், அடடா நாங்கள் போடுற ஒரு சின்ன இது, நான் கனடாவுக்கு வெக்கேஷன் தான் போனேன். அப்போ ஆக்கள் நினச்சிட்டாங்க நான் அப்படி போட்டேன், கனடாவுக்கே திரும்பி போகிறேன்னு சொன்னால் ஆக்கள் நிறைய பேர் போய் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தாக்கள் அதில் ஏமாற்றம் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் நான் ஏதோ பிரச்சனையால் கனடாவுக்கே போகிறேன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு வீடியோவிலையுமே நான் வீடியோக்குள்ளே ஒன்றையும் வெளியில் ஒன்றையும் போடுறதில்லை. வீடியோக்குள்ளே என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் நான் வெளியில் காட்டுறேன். இதில் நான் மிக கவனமாக இருந்தேன். இப்போ உங்களுடைய கருத்துகள் வந்து ஆரோக்கியமான ஒரு கருத்தாக இருக்க வேணுமே தவிர, நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு தடவை பிக் பண்ணி எடுத்து நீங்கள் கருத்து சொல்லிக்க அவற்றை மனதை புண்படுத்துகிற மாதிரி கருத்துகள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் போட்ட கமெண்ட்ஸுகளுக்கு பாருங்கள், அந்த யூடியூபர்ஸ் கூட ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார், நான் எவ்வளவு நல்ல வீடியோக்கள் எல்லாம் போட்டிருந்தேன், நான் அப்போ எல்லாம் நீங்கள் எங்களை இது பண்ணல, இப்போ இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் இப்படி கதைக்கிறீங்கன்னு சொல்லி. அப்படித்தான் ஒன்றுமில்லாத ஒரு விஷயங்கள் பிரபலமானது உங்களை மாதிரி பார்வையாளர்கள் பார்க்குறதால தான். இப்போ உதாரணத்துக்கு இல்வாறை என்ற ஒரு இடம் நான் போட்டிருந்தேன். நான் இப்போ 2019ஆம் ஆண்டு போட்டிருந்தேன். நான் கணிசமான யூடியூபர்ஸ் போட்டிருந்தேன். அப்போ தான் அந்த யூடியூப் பிரேக்கில் எனக்கு அது நல்ல வியூ போச்சு. நான் இங்கே யாழ்ப்பாணத்திலேருந்து வீடியோ எடுத்து கனடாவில் வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக வெளியிட்டிருந்தேன். நான் அப்போ அந்த இல்வாரையை போய் நேராக பார்த்தா இந்த இடத்தையா இப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்ற அளவுக்கு இருந்தது. அப்போ உங்களுடைய ஏக்கங்கள் தாகங்கள் இன்ன இடத்தை பார்க்க வேணும், எங்களோட கோயிலை யூடியூப்பில் பார்த்துடணும், யூடியூப்பில் இருக்கணும், எங்களோட வீதியை காட்டினோம் இங்கே பாருங்க, யாழ்ப்பாண டவுனுக்கு எப்படி நடக்குதான் பாருங்க என்று நீங்கள் ஆசைப்பட்டு கமெண்ட் பண்ணி கேட்டபடியாத்தான் இப்படி யூடியூபர்ஸ் வந்து வளர்ந்து வந்தவர்களை தவிர அவர்கள் தானாக உருவாகி வரவில்லை. இப்போ பாருங்க, குறிக்கப்பட்ட அந்த புடவைக்கடை விளம்பரத்துக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு அதை ஏதோ பாரிய ஒரு குற்றம் செய்தவர்கள் மாதிரி அவர்களை வந்து பரப்பிக்கொண்டே போகிறாங்க. ஒரு புடவையர் அப்படியே 3-5 பேரும் காட்டிட்டாங்க. உருட்டு ஒன்று இன்னும் சொன்னாங்க, யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் உருட்டுன்னு உருட்டினம் அப்படின்னு சொல்லி. இதை வந்து அப்படி பார்க்கக்கூடாது. அந்த ஒரு பொருள், இப்போ இந்த ஒரு செல்ஃபோன் இருக்குது பாருங்கள், இந்த செல்ஃபோனுக்கு விளம்பரம் பண்ணால் இந்த ஒரு பழைய ஓப்பன் பாக்ஸ் ஃபோனை தான் எல்லாரும் காட்டி விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கு. வர்ற ஃபோன் கம்பெனி, ஐஃபோன் கம்பெனி வர்ற 10 வீடியோ ஆக்களுக்கும் 10 ஃபோனை உடைச்சு காட்டிலாதானே. இந்த ஒரு ஃபோனை தான் அவர் உடைச்சி வச்சு காட்டிட்டு போயிட்டார், அடுத்த வரும் ஒரு ஆள் வந்து உடைச்சி வச்சு காட்டிட்டு போவார். இப்படி தான் அந்த நிலைமை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எஃப்னா ப்ளஸ் கிளப்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை மீடியாவில் வந்து பேட்டி எடுப்பினம், அதாவது நேர்காணல் செய்வினம் செய்ய அப்படி ஒரு 20 மைக் அப்படியே லைனாக இருக்கும். பார்த்தா ஒரு மைக்கில் இருந்தால் வயர் போகும், அதுதான் ஆக்டிவில் இருக்கும். அப்போ என்னடான்னு பார்த்தா அவர்களோட லோகோ தான் அங்கே தெரியுது. இது சக்தி டிவி, இது சன் டிவி, இது சமூகம், இது அங்கால ரூபவாகினி, அது சொர்ணவாகினி, ஐபிசி என்று ஒவ்வொருத்தண்ட மைக்குன்னு தான் இருக்குமே தவிர, இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மைக்குன்னு இந்த முன் துண்டு மட்டும்தான் தெரியுமே தவிர மைக் வந்து ஃபுல்லாக இயங்காது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ஆள் அதில் நின்று ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். 20 பேர் மைக்குக்கு பின்னுக்கு நிற்கணும், அங்கால நின்று ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது அப்படி இல்லை, ஒரு ஆள் தான் நின்று அங்கே ரெக்கார்ட் பண்ணுவார், அந்த ஆடியோ வீடியோஸ் எல்லாம் அங்கே ஷேர் பண்ணப்படுது. இது விளங்குதா அவங்களுக்கு? அப்போ நாங்கள் இதை என்ன ஃபேக்கண்டா சொல்கிறது இல்லை. அதே மாதிரி தான் அந்த புடவையும், அதே மாதிரி தான் நான் இப்போ சொன்னேன் இந்த ஃபோனும். இந்த தகவல் உங்களுக்கு விளங்கினாலே போதுமானது. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உண்மையாகவே இந்த காணொலி நான் போட வேண்டிய காரணம், சமூக வலைத்தளங்களில் யூடியூபர்ஸை பற்றி கமெண்ட் சொல்லுகின்ற பொழுது கமெண்ட் சொல்லுங்கள், ஆரோக்கியமான அவர்கள் திருந்தி அடுத்த நகர்வுக்கு போகக்கூடிய கமெண்ட்ஸை சொல்ல வேணுமே தவிர அவர்களை வந்து காயப்படுத்தி புண்படுத்தி இனி யூடியூப்பில் வீடியோவே போடாதீங்கன்ற அளவுக்கு கமெண்ட் சொல்லக்கூடாது. அதாவது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்று சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் நன்றாக பார்க்குற வீடியோக்களை தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போ புடவையை அவங்க கொண்டு விளம்பரம் படுத்திட்டான்றதுக்காக பழைய பாவிச்ச உள்ளாடைகள் யாழ்ப்பாணத்தில் எங்கேயாவது கொண்டே கொடுக்கலாமான்னெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் ஆரோக்கியமான கமெண்ட்ஸை கொடுங்க, ஃபோன் பண்ணி கதைங்க, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.